ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் தமது கிருபையை அனுப்பி தேவனுடைய வார்த்தை நம்மத்திலே கிரியை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் மாற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வரும். காரணம், கர்த்தர் நேற்றும் இன்றும் மாறாதவர், நம்மை நேசிக்கிறார். இந்த காலை வேளையில கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்படலாம், ஒரு முன்னேற்றம் தேவைப்படலாம். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கலாம், விண்ணப்பம் இருக்கலாம், வேண்டுதல் இருக்கலாம், காத்திருக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையை இதுவரை பெற்றிராத நன்மைகளுக்கு தேவன் உங்களை சாட்சியை நிறுத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 44 சங்கீதம் 26 வசனத்தை வாசித்து பாருங்கள். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையில் நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறார், மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒத்தாசை என்றால் உதவி. 21 சங்கீதம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுகிறார். ஆகவே ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதே நேரத்தில் ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஒத்தாசையாக நமக்காக எழுந்தருள்வார். தேவன் உங்களுடைய இக்கட்டிலே, நெருக்கத்திலே, உங்களுடைய தேவைகள் உங்களுடைய மத்தியிலே உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண, உங்களுக்காக அவர் ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய, உங்களை மீட்டெடுக்க, உங்களை விடுவிக்க அவர் எழுந்தருள்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நேற்று இருவரைக்கும் சில சிக்கல்களில் இருக்கலாம், சில பண தேவைகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், சில வியாதி படுக்கையிலிருந்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்பொழுது கர்த்தருடைய ஒத்தாசை உங்களுக்கு உண்டு. அவர் உங்களுக்காக சுகமாக்க எழுந்தருள்வார், உங்களுக்காக பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும்படி எழுந்தருள்வார். அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டெடுப்பார். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. தானியேல் 3 அதிகாரம் 16-17 வாசிக்கும் பொழுது, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியுடைய சூளைக்கு முன்பாக அந்த 3 பேரை நிறுத்தி தேவனை ஆராதிப்பதை விட தேவனாலே எல்லா விதத்திலும் அருவருப்புகளை ஆராதிக்கும்படி, சிலைகளை ஆராதிக்கும்படி ஒரு 3 வாலிபர்களை, தேவ பிள்ளைகளை கட்டாயப்படுத்தும் பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர்கள் தேவனுடைய ஒத்தாசைக்காக அவர்கள் வைராக்கியமாய் காணப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த அக்கினி சூளையின் மத்தியிலே 4வது ஆளாய் உலாவி அவர்களை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பற்றாக்குறை, ஏதோ ஒரு இக்கட்டு, ஏதோ ஒரு நெருக்கங்கள், பிசாசின் போராட்டங்கள், கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக தேவன் ஒத்தாசையாய் எழுந்தருளி உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு விடுதலின் வாசலை திறப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காக காரியங்களை செய்ய கர்த்தர் அவர்களை மீட்டெடுப்பதற்கு மனம் இறங்குவார். எவ்வளவு இக்கட்டுகள் இருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி விசுவாசமாயிருங்கள், அவர் பேரிலே வைராக்கியமாயிருங்கள், அவரை மாத்திரம் ஆராதிக்க ஒப்பு கொடுங்கள். கல்வாரி சிலுவையில் தேவன் நமக்காக ஒத்தாசையாய் தன்னையே கையளித்தார். அவருடைய திரு ரத்தம் நம்மை பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்தது. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். நிச்சயம் உங்களுக்கு ஒத்தாசையை எழுந்தருள்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஒத்தாசையாகவும் மீட்டெடுக்கிறவராகவும் வெளிப்பட்டதற்காய் நன்றி. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்துக்குள்ளும் உங்களுடைய ஒத்தாசை என்ற உதவி, விடுதலை, சுக பலன், ஆரோக்கியம், மீட்பு உண்டாகட்டும். குடும்பங்களை ரட்சிப்பீராக. கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, குறிப்பாக வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தர் மேலும் உடைய வலது கரம் அமரட்டும் அப்பா. எந்த தேவையோடு இருந்தாலும், எந்த இக்கட்டுகளில், நெருக்கங்களில் இருந்தாலும் கர்த்தர் மனம் இறங்குவீராக.
விடுவிப்பீராக. அது 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியா இருந்தாலும் நீர் அதன் நடுவிலே உலாவ வல்லமுள்ள கர்த்தாவே, அதன் நடுவிலேயே ஒரு ஒத்தாசை அனுப்பி மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறீர். சுற்றுப்புறத்தாராலும் சொந்த பந்தத்தினாலும் ஆண்டவரே வேலை ஸ்தலத்தினாலும் பிசாசின் பிடியினாலும் எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது நீர் ஒத்தாசை எழுந்தருளி விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன், மீட்டெடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. சாட்சியாய் நிறுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒத்தாசையாய் எழுந்தருளுவார். விசுவாசத்தோடு இருங்கள்.